வணக்கம். சென்னை ஃப்ளேவரில் கருப்பு உளுந்தை வச்சு இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கூழு பண்ணலாமா? ஒரு பேனில் 1 கப்பு கருப்பு உளுந்தை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும், கரிஞ்சிட விடக்கூடாது. எனக்கு ஒரு 8 நிமிஷம் இது வறுத்து எடுக்க ஆச்சு. கருப்பு உளுந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பொடியிலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் 2 ஃபுல் கிளாஸ் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதித்ததும் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு லோ ஃப்ளேமில் இதை வேக விடணும். பச்சை வாசனை சுத்தமாக போகிற அளவுக்கு இதை காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி, தேவையான அளவு தயிர், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு இதை அப்படியே 3லேருந்து ஒரு 5 மணி நேரம் அப்படியே வைக்கலாம். நீங்கள் இருக்க இடத்துல உங்களுக்கு வெயில் கிளைமேட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நான் ஒரு 5 மணி நேரம் இதை அப்படியே வச்சுருக்கேன். ஒரு பேனை சூடாக்கி கொஞ்சமாக அதில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சின்னதாக வெட்டின சின்ன வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் கிரேட்டட் கேரட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி இப்போ நம்ம அந்த கூழோடு சேர்த்துடலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தயிர்லையும் இது சேர்த்து நல்லா கலந்து விடலாம். கருப்பு உளுந்து கூழ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.